அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம் ரெண்டுக்குமே தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். இந்த நோட்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைலாங்குவல், அதாவது 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க முடியும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க முடியும். அதுக்கு தகுந்தாப்புல தான் நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கு. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பாடத்தை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை புக்கில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி பேசி அதுக்கு நடுவில் சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ தமிழில் இருக்கவங்க தமிழில் ஃபாலோ பண்ணிங்க, இங்கிலீஷில் இருக்கவங்க இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணிங்க. நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அந்த கீவேர்டு மட்டும்தான் அந்த நோட்ஸ்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அந்த அன்வான்ட் ஸ்டோரி உள்ளே இருக்கவே இருக்காது. ஸோ கீவேர்டு ஏற்கனவே நான் நோட்ஸாக மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட், ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரினா என்ன? ஹிஸ்ட்ரிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரானாலஜிக்கல் ஆர்டர். அதாவது நமக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை வரிசைப்படுத்தி படிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் குரானாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது. ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டடி அபவுட் த பாஸ்ட் இன் குரானாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸாக்ட் மீனிங்காக இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா த வேர்ட் ஹிஸ்ட்ரி கம்ஸ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட். இந்த ஹிஸ்ட்ரிங்கிற வேர்டு வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் வேர்டு ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாங்க. ஸோ கிரீக் வேர்ட்ல ஹிஸ்டோரியாங்கிற வேர்ட்ல இருந்தா ஹிஸ்டரி வந்திருக்கு. ஓகேவா? அடுத்த டைம் இன் ஹிஸ்டரி, வரலாற்றில் கால கணக்கீடு. எப்படி இந்த ஹிஸ்டரியை வந்து டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, பிசி அல்லது பிசிஇ அல்லது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஏடிசிஇ. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மறந்துடாங்க. ஸோ பிசி அப்படிங்கிறது பிஃபோர் கிறிஸ்டுன்னு சொல்லலாம் அல்லது பிஃபோர் காமன் எரான்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஏடிஇசிங்கிறது அன்னோ டோமினி அப்படிங்கிறது காமன் எரா, இயேசு பிறந்த பிறகு அப்படிங்கிறதா சொல்றாங்க, தற்போதைய யுகம். ஓகேவா? தமிழ்ல இங்கிலீஷ்ல வாசிச்சு புரிஞ்சுச்சுன்னா விட்டுருங்க, இல்லாட்டி தமிழ்ல வாசிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசி ஏடி, பிசியும் பிசிஇயும் ஒண்ணுதான். பிஃபோர் கிறிஸ்டுன்னு சொல்லலாம் அல்லது பிஃபோர் காமன் எரான்னு சொல்லலாம், அல்லது ஏடிசிஇ அன்னோ டொமினின்னு சொல்லலாம், அது காமன் எரான்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கொடுக்கும். ஓகேவா? இயேசு பிறந்த பிறகு தற்போதைய யுகம். ஓகே. இப்போ லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டோரிக் பீப்புள். லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டோரிக் பீப்புள் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய முந்தைய வரலாற்று மனிதருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. தே லிவ்ட் இன் கேவ்ஸ், யூஸ்டு ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் கிரியேட்டட் ராக் பெயிண்டிங்ஸ். முக்கியமான வார்த்தை, அவங்க வாழ்ந்தது குகைகளில் வாழ்ந்திருக்காங்க. கல்லால் செய்யப்பட்ட டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ராக் கல்லுகளில் நிறைய வரைபடங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? அவர்கள் குகைகளில் வாழ்ந்தனர், கல்கருவிகளை பயன்படுத்தினர், பாறை ஓவியங்களை வரைந்தனர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக் பெயிண்டிங் ஷோ தேர் ஹண்டிங், டெய்லி ஒர்க் அண்ட் அனிமல் லைஃப். ராக் பெயிண்டிங் என்னெல்லாம் தெரிய வச்சிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய வேட்டையாடுற திறமையை பற்றி, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை பற்றி, அதுக்கப்புறம் அனிமல் லைஃப் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அனிமலை பற்றின லைஃப் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் அதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அனிமல்லாம் என்னென்ன அனிமல் இருந்துச்சு அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ராக் பெயிண்டிங்ஸில். ஓகேவா? ஏர்லி ஹியூமன்ஸ் டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் அண்ட் ஹண்டிங். ஏர்லி ஹியூமன்ஸ்னால் அந்த பழங்காலத்து மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நாய்களை வளர்த்துருக்காங்க. எதுக்காகனா அதாவது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், ப்ளஸ் வந்து ஹண்டிங், வேட்டையாடுறதுக்காகவும். நாய்கள் வந்து ரொம்ப வேட்டையாடுறதுல ரொம்ப ஸ்கில். அந்த பழங்காலத்தில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நாய்கள் வேட்டையாட பயன்படுத்துகிறோம். ப்ரொடெக்ட்னா என்னன்னா, மற்ற உயிரினங்கள் ப்ரொடெக்ட், ஏதாவது வந்தாலும் இமீடியட்டாக குலைக்கும் நாய் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நாய்கள் ரொம்ப சென்ஸாக இருந்திருக்கு, பாதுகாப்பாக இருந்திருக்கு. ஓகே. இப்போ சோர்சஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டரி அப்படிங்கன்னா, சரி இப்போ ப்ரீ ஹிஸ்டரி அதாவது முன்னாடி இந்த ஹிஸ்டரியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம முன்னாடி போய் வாழ தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்குன்னு சில சோர்சஸ் இருக்கு. என்ன? ஸ்டோன் டூல்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ், ஃபாசில்ஸ், எக்ஸாக்வேட்டட் மெட்டீரியல்ஸ். அதாவது ஸ்டோன் டூல்ஸ்லாம் என்னன்னா கல்லால் ஆனப்பட்ட கருவி. ராக் பெயிண்டிங்கில் பழங்காலத்துக்கு வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை படிமங்கள், ஃபாசில் அப்படிங்கிறது ஒரு படிப்படியாக அந்த சாயில் இருக்கு இல்லையா, அந்தோட மண்ணை வச்சு கண்டுபிடிக்கிறது படிமங்கள். எக்ஸாக்டுவேட்டட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது தோண்டும் போது கிடைக்கிற பொருளை வச்சு அது எவ்வளோ பழமையான கண்டுபிடிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் சோர்ஸாக இங்கே இருக்குது. சோர்ஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டரி என்ன? பெயிண்டிங்கு, ஸ்டோன் டூல்ஸு, ஃபாசில்ஸு, எக்ஸாக்டுவேட்டட் மெட்டீரியல். ஓகேவா? புரோட்டோ ஹிஸ்டரி அப்படிங்கிறது என்னங்கிறத பார்ப்போம். புரோட்டோ ஹிஸ்டரி அப்படிங்கிறது என்னன்னா, ப்ரீ ஹிஸ்டரிக்கும் நடுவில் இருக்குது. ப்ரீ ஹிஸ்டரிங்கிறது பழைய ஹிஸ்டரிங்கிறது பழசு தான். ஆனால் அதுக்கு முந்தின
பழசுக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஹிஸ்ட்ரியை 3ஆ பிரிக்கலாம். எப்படின்னா புரோட்டோ, ப்ரீ ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி இல்லையா? ஸோ அந்த புரோட்டோ ஹிஸ்ட்ரிங்கிறது என்னன்னா ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் நடுவில் இருக்குது. முன் வரலாறும் வரலாறும் இடையில் இருக்கும் காலம் அப்படிங்கிறதா தமிழ்ல எக்ஸாக்டா சொல்லணும். ஓகேவா? ரைட்டிங் எக்ஸிஸ்டட் பட் நாட் டிசிப்பர்ட் அப்படின்னு வாசிக்கலாம். என்னன்னா எழுத்து இருக்கு புரோட்டோ ஹிஸ்டரியை பத்தி, ஆனா அது சரியான ஒரு படிக்கிற இதுல இல்லை. அதுதான் அர்த்தம். ஓகேவா? புரோட்டோ ஹிஸ்டரி மாதிரி. அடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்றின் முக்கியத்துவம். ஹிஸ்டரி டெல்ஸ் அஸ் ஹவு பீப்புள் லிவ்ட் இன் த பாஸ்ட். முக்கியமா ஹிஸ்டரியோட முக்கியம் என்னன்னா மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க பழங்காலத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், அந்த ஹிஸ்டரி மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். இட் ஹெல்ப்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் கல்ச்சர், ஃபுட், கிளாத்திங், டூல்ஸ் அண்ட் சேஞ்ச் ஓவர்ஸ் டைம். இன்னொன்று நமக்கு புரிய வைக்கும் என்னன்னா கல்ச்சர், அவங்க வாழ்ந்த கல்ச்சரை புரிய வைக்கும். என்ன சாப்பிட்டாங்க, என்ன ட்ரெஸ் போட்டாங்க, என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, எப்படி காலங்கள் மாறுச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் அது ஹிஸ்டரி நமக்கு சொல்லித்தரும். ஓகேவா? அதர் ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ். வேற என்ன ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் இருக்கு? வரலாற்று பிற அதை இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனோமெண்ட்ஸு, காப்பர் பிளேட்ஸு, காயின்ஸு, ஃபாரின் டிராவலர்ஸ் அக்கௌண்ட்டு, ஃபோக் டெய்ல்ஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேஜர் சோர்ஸில் இது எல்லாமே இன்ஸ்கிரிப்ஷனாக கல்வெட்டு, மோனோமெண்ட்னா நினைவு சின்னம், காப்பர் பிளேட்டுங்கிறது தகட்டில் எழுதுறது, காயின்ஸுங்கிறது நாணயம், ஃபாரின் டிராவலர் அக்கௌண்ட், வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டு போயிட்டு, வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்துட்டு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பு எழுதி வைப்பான் இல்லையா, அது. ஸோ ஃபோக் டெய்ல்ஸ், கதைங்க, நாட்டு கதைகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே அதர் சோர்சஸ். ஓகேவா? ஓகே. அடுத்த இதுல முக்கியமா இந்த பாடத்துல இன்னொன்று இருக்கு. என்னன்னா எம்பரர் அசோகா, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஷார்ட் நோட்ஸா இருக்கும். அசோகர் பற்றிய ஒரு சின்ன குறிப்பு. அசோகா வாஸ் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ரூலர். அவர் வந்து இந்தியாவுடைய கிரேட்டஸ்ட் ரூலர். அதே சமயம் ஆஃப்டர் த கலிங்கா வார் ஹி அக்செப்டட் புத்திசம். கலிங்கா வாருக்கு அப்புறம் அசோகர் என்ன பண்ணாரு? புத்திசம் அப்படிங்கிற அந்த மதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஹி ஸ்ப்ரெட் பீஸ், நான் வயலன்ஸ் அண்ட் தர்மா. அவர் என்ன செய்யறாரு? அமைதியையும் அஹிம்சையும் தர்மத்தையும் பரப்பணும்னு ஒரு முடிவுக்கு வந்து பரப்புறாரு. ஓகேவா? பில்ட் ரோட்ஸ், ஹாஸ்பிட்டல் ஃபார் அனிமல்ஸ். அனிமல்ஸுக்கு முதல் கொண்டு ஹாஸ்பிட்டல் மேக் பண்ணியிருக்காரு, ரோடு போட்டிருக்காரு. அசோக சக்ரா இந்த இந்தியன் ஃபிளாக் 24 ஸ்போக்ஸ் கேம் ஃப்ரம் சாரநாத் பில்லர். இந்த சாரநாத் பில்லர்ல இருந்தா அந்த அசோக சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த 24 கம்பிகளோட ஸ்போக்ஸ் கொண்ட அந்த சக்கரம் நம்ம இந்தியாவில் இருக்கு இல்லையா, அது இந்திய கொடியில என்ன செஞ்சு வந்துச்சு, அசோக சக்கரான்னு சொல்லுவாங்க. அது சாரநாத் பில்லர்ல இருந்து எடுக்கப்பட்டது. His greatness was found from inscription and excavation by William Jones, Prinsep and Cunningham. இவருடைய அந்த என்ன சொல்றது, இவர் மிகப்பெரிய ஆளு. இதை இன்ஸ்கிரிப்ஷன், அந்த கல்வெட்டுல இருந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸு, பிரின்செப்னு ஒருத்தர், கன்னிங்கம்னு ஒருத்தர். ஓகேவா? ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த 3 பேரும் இம்பார்ட்டன்ட். வில்லியம் ஜோன்ஸ், பிரின்செப், கன்னிங்கம். ஓகேவா? ஓகே. இப்போ அந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இதை இப்போ புக்கில் படிச்சிருந்தோம்னா அப்படியே ஒரு 4 பக்கம் 5 பக்கம் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் நம்ம நோட்ஸில் தெளிவாக என்ன விஷயம், என்ன பதில், அது மட்டும்தான் இருக்கும். தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது.